ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி வியூ அப்படிங்கிற இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக ஆன்லைனில் நம்ம வந்து எப்படி வந்து லோன் வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலும் நீங்கள் வந்து மினிமம் 10,000லேருந்து 5 lakh வரைக்கும் நீங்கள் வந்து லோன் வந்து எடுத்துக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சிபில் ஸ்கோரை டிபெண்ட் பண்ணி தான் இந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகும். உங்களுக்கு வந்து அதிகமான சிபில் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லேக் கணக்கில் நீங்கள் வந்துட்டு 3 lakh 4 lakh 5 lakh வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்க முடியும். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லோன் அமௌண்ட் சாங்ஷன் பண்ணக்கூடிய அந்த லோன் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இந்த மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம லோன் வாங்குறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த மொபைல் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த மொபைல் அப்ளிகேஷன் வந்து பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ கேட்கும், கண்டினியூ கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அலோ கேட்கும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அலோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி இந்த ரெண்டையும் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை வந்து செல்ஃப் எம்ப்ளாயா அப்படின்னு கேட்கும். இதில் வந்து சேலரிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சேலரியாக வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 20,000 வந்துட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் ப்ரூஃப் எதுவும் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சேலரியை வந்து எப்படி வாங்குறீங்க, அதாவது கேஷாக வாங்குறீங்களா இல்லை செக்காக வாங்குறீங்களா இல்லை ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆன்லைன் மூலமாக எனக்கு வந்து அமௌண்ட் வந்து எனக்கு கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ நான் ஆன்லைனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இதில் வந்து உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, மேல் ஆர் ஃபீமேல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் வந்து உங்களோட நேம் வந்து எப்படி இருக்குதோ அதை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட பேன் கார்டில் உங்களோட லாஸ்ட் நேம் எப்படி இருக்கோ அதை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கரண்டில் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸோட பின்கோடு நம்பரை வந்து என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேன் நம்பரை வந்து இதில் வந்து என்டர் பண்ணணும். அதை வந்து முக்கியமாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஃபைனலாக கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டிக் பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் ஆக்செப்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம். அதை வந்து டிக் பண்ணி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த பேஜே வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் கண்டினியூ கொடுக்கறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து என்னோட டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட டீட்டெயில் எல்லாமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதும் ஃபைனலாக உங்களுக்கு வந்து கெட் ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கெட் ஆஃபர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன் மோர் வந்து டிஸ்பிளே ஆகும். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுங்க. அப்படி இல்லை ரீஎடிட் பண்ணணும் அப்படின்னா இதில் போயிட்டு ரீஎடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி மறுபடியும் ரீஎடிட் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஐ கன்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் எலிஜிபிள் கஸ்டமைசபிள் லோன் ஆஃப் எனி அமௌண்ட் பிட்வீன் தி 10,000லேருந்து 60,000 வரைக்கும் நீங்கள் வந்து லோனுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. இப்போ என்னால் வந்து 10,000லேருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நான் இப்போ வந்து ஓகே அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேரி பண்ணிக்க முடியும். மினிமம் நீங்கள் வந்து 10,000லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 60,000 வரைக்கும் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வேரி பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 வேணும் அப்படின்னா நான் 10,000 வந்து செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து எத்தனை மாசத்துல நீங்கள் வந்து திருப்பி வந்து பே பண்ண விரும்புறீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். அதாவது இஎம்ஐயோட எத்தனை இஎம்ஐல வந்து இந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி பே பண்ண விரும்புறீங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 9 மந்த்னா 9 மந்த் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 6 மந்த்னா 6 மந்த் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 6 மந்த் அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி நீங்கள் 1,846 ரூபாய் கட்டணும். ஒரு மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 179 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நீங்கள் பே பண்ணணும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 மாதத்துக்கு நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 995 ரூபாய் வரும். ஸோ நீங்கள் 12 மாதம் வந்து கட்டணும். ஒரு மந்த்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 161 ரூபாய் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ 9
9 மந்த்துக்கு வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 1284 ரூபாய் வந்து நான் வந்து ஒரு மந்த்துக்கு வந்து பே பண்ணணும். ஒரு மந்த்துக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 173 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வேரி பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த லோனோட அந்த அமௌண்ட் மந்த்லி இஎம்ஐ அமௌண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து 10,000 தான் எனக்கு தேவை. 10,000 வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்னொரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% வந்து ப்ராசஸிங் ஃபீஸ். நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து லோன் வந்து எடுக்கிறீங்களோ அதில் வந்து 2.5% வந்து அவங்க வந்து ப்ராசஸிங் ஃபீஸாக வந்து எடுத்துக்குவாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 650 ரூபாய் வரும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த லோன் அமௌண்ட்டை வந்து வேரி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராசஸிங் ஃபீஸும் வந்து மாறும். ஏன்னா 2.5% வந்து அப்ளை பண்ணுற அந்த அமௌண்ட்டில் வந்து எடுப்பாங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் 10,000 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இஎம்ஐ மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 9 மந்த் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்துட்டு நான் இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேமை வந்து கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து உங்களோட கம்பெனி நேமை வந்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க் இமெயில் ஐடி வந்து கேட்பாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனியோட இமெயில் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க. அந்த இமெயில் ஐடி இருந்ததுன்னா கொடுங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஐ டோன்ட் ஹேவ் ஒர்க் இமெயில் ஐடி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து என்னோட டீட்டெயில் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒர்க் இமெயில் ஐடி இல்லை, ஸோ அதனால வந்துட்டு நான் ஐ டோன்ட் ஹேவ் ஒர்க் இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பர்பஸ்க்கு வந்து நீங்கள் வந்து லோன் வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ், உங்களோட ஆஃபீஸோட பின்கோடு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாலாம் செக் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ரஃபாக வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் லெவலை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இருக்கிற ஹவுஸ் வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸா அப்படிங்கிறத வந்து என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. இதை கிளிக் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற அந்த பேஜுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃபை வந்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, இதை வந்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று எடுக்கணும். அதாவது 5 செகண்ட் வந்து அந்த வீடியோ வந்து ரன் ஆகும். உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் வந்து அப்படியே வச்சிருக்கணும். ஒரு 5 செகண்ட் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். இந்த 3 டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஒன்று வந்து ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் பேன் கார்டு, நெக்ஸ்ட் உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ, ஒரு செல்ஃபி வீடியோ, இவ்வளோத்தையும் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து என்னோட டீட்டெயில் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆதார் கார்டை செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபோட்டோ அப்படின்னு வந்து காட்டுது. இதில் வந்து ஃப்ரண்ட் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் டன் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட செல்ஃபி ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஃபோட்டோ அண்ட் செல்ஃபி வீடியோ, இந்த ரெண்டுமே வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் அதை வந்து அப்லோட் பண்ண போகிறேன். நான் வந்து என்னோட ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ணியாச்சு. என்னோட செல்ஃபி ஃபோட்டோ, செல்ஃபி வீடியோஸும் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து கேட்கும். இப்போ வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, எந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு சேலரி வந்து கிரெடிட் ஆகுதோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே பேங்க் அக்கௌண்ட்டை ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க. வந்து ரெண்டு டைம் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. இந்த 2 பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து சேமாக இருக்குதா, கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து வெரிஃபை நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 3 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இமெயில் மூலமாகவும் வந்துட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே டேரெக்டாக வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறதுக்கான அந்த பேஜுக்கு வந்து போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் ஃபைல் அப்படின்ட்டு பாருங்க. இதில் போயிட்டு உங்களோட அந்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிப்பேராகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து என்னோட டீட்டெயிலை வந்துட்டு நான் வந்து அப்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் ஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இமேஜ் ஃபார்மெட்டா இல்லை பிடிஎஃப் ஃபார்மெட்டா அப்படின்னு கேட்கும். ஸோ பிடிஎஃப் ஃபார்மெட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இமேஜ் ஃபார்மெட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா இமேஜ் ஃபார்மெட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். நான் இப்போ தான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பிடிஎஃப் பாஸ்வேர்டு வந்து ப்ரொடக்டட் அப்படின்றது பாருங்க. இதுக்கு பாஸ்வேர்டு இருந்தது அப்படின்னா இதில் வந்து டிக் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து பாஸ்வேர்டு எதுவுமே கொடுக்கல, டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆயிரும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டிக் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து ஓவராலாக வந்து டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். இது எல்லாத்தையுமே வந்து ஒர்க்கை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து 10,000 ரூபாய் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 767 ரூபாய் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எடுப்பேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எடுத்து போக மீதி வந்து 9,233 ரூபாய் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகுமா. நெக்ஸ்ட் வந்து ஒரு மந்த்துக்கு நீங்கள் வந்து 1,284 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 9 மந்த்துக்கு நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அதை வந்து இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஎம்ஐ வந்து நீங்கள் எப்போ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15, அதாவது அடுத்த மாதம். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஜூன் மாதத்தில் நீங்கள் ஃபஸ்ட் இஎம்ஐ வந்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 ரூபாய் அப்படின்னு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போட்டிருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இமீடியட்டாகவே இந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு இந்த லோன் வந்து அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் எடிட் ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி இந்த லோன் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து வேரி பண்ணி மறுபடியும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லோன் வந்து எடுத்துக்கலாம். இதில் உள்ள டீட்டெயில் எல்லாமே வந்து ஒரு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே ஓகே அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் ஸ்டெப் ஜெனரேட் டேக் அபவுட் 1 ஒர்க்கிங் டே இஃப் ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். இப்போ வந்து உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மணி வியூ அப்படிங்கிற இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக லோன் வந்து வாங்குறது. இது மூலமாக நீங்கள் வந்துட்டு லோன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு லோன் ஆப் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அவசர தேவைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாகவே லோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லோன் வாங்கிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ லோன் வந்து அப்ளை பண்ணிட்டேன். உங்களோட டாக்குமெண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து அப்ரூவல் ஆகும். உங்களோட டாக்குமெண்ட்டில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த லோன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.